மிகுந்த பொறுமைசாலிகளாகவும் எதற்காகவும் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாதவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. தன்னை அண்டி வரவங்களை ஆதரிப்பாங்க. சுயநலத்தோடு கூடிய பொதுநலமும் உங்ககிட்ட இருக்கும். எந்த சூழ்நிலையுமே தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாத இயல்பு உடையவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். வேகமாக செயல்பட்டாலும் விவேகத்தோடு செயல்படுவீங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவையுமே பல முறை யோசித்த பின் தான் எடுப்பீங்க. கன்னிராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் திருப்பதி ஏழுமலையான வணங்குறது ரொம்பவும் நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் சூரியனை கண்ட பனி போல விலக நீங்கள் ஏழுமலையான் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு, கன்னிராசிக்காரங்களுக்கு நாராயணன் ஒரு ராசிக்குரிய கடவுள் அப்படிங்கிறதுனாலேயே நீங்கள் வேண்டுற ஒவ்வொரு வேண்டுதலுமே நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக செயலாற்றி கொடுப்பார். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீதி நேர்மை அப்படிங்கிற பண்பு உங்ககிட்ட நிறையவே இருக்கும். எந்த காரியத்திலையுமே எந்தவித தொழிலுமே நீங்கள் ஞானத்தை பெற்றவங்களாக இருப்பீங்க. சமூக சேவை செய்கிறது உங்களுக்கு பிரியமான ஒரு செயலாக இருக்கும். உங்களோட பிற்காலத்தில் செல்வத்துடன் செல்வாக்குடன் சிறப்போடு வாழக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பெறுவீங்க. தான தர்மம் செய்வதிலையும் தனது நிலையை மறந்து பிற மற்றவங்களுக்கு உபகாரங்கள் செய்வதையும் லட்சியமாக கொண்டவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்கிட்ட நிறைய அற்புதமான குணநலங்கள் இருக்குது. கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே அதில் ஒரு தெளிவு இருக்கும். அவங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையுமே வெற்றி அடையும் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்குமே அயராது பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க ஒரு சில விஷயத்தில் சுயநலமாகவும் செயல்படுவாங்க. ஏன்னா எப்பொழுதுமே மற்றவங்களோட நலனுக்காக பாடுபடக்கூடியவங்க நீங்கள். அது தாங்க அப்படி சுயநலம் அப்படின்னு சொன்னோம். மற்ற ராசிக்காரங்கிட்ட இந்த சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் யோசனையாக தான் இருக்கும். உங்ககிட்ட கட்டாயம் இது இருக்கும். யார் எந்த உதவின்னு சொன்னாலும் செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு உடனே ஓடி வந்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே கன்னிராசியை காலபூஷனுக்கு 6வது ராசி. இதை ஒரு நில ராசியாக குறிப்பிடுவாங்க. இரட்டை ராசி, பெண் ராசி, உபயராசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் சனி பயிற்சிகள் என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன விஷயங்கள் பாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கூடுதலாக கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே அதற்கேற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி வந்து அமர போகிறார். இந்த வருடம் வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை தரும் ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுது. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்துட்டு இந்த வருடம் கும்ப ராசியில் இருந்து இந்த வருடம் முதல்லையே மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அந்த வகையில் இந்த வருடம் கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டக சனி தொடங்க இருக்கு. இந்த கண்டக சனியின் மூலம் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு 5ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வந்து அமரும் பொழுது இதை தாங்க கண்டக சனி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய பாதகமான பலன்களை குறிப்பாக இந்த கன்னி ராசிக்கு கொடுக்கும்போது குறைவாகத்தான் கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் இல்லையா, அதனால் ராசி அதிபதியாக புதனுக்கும் இந்த சனி என்பவருக்கும் நட்பு கிரகமாக இருக்காங்க. ஸ்தானத்தில் பார்த்தா பஞ்சமாதிபதியாக வர்றதுனால 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சப்தம பார்வையாக இந்த கன்னி ராசிக்காரங்களை பார்க்குறாரு. கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக புதன் இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. நூதனமான விஷயங்களை நல்லா யோசித்து செயல்படுவீங்க. மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவ்வளவு சுறுசுறுப்பாக இந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி அமைய போகுது.
சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு வாகன விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதனால் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் அப்படியே யோசிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். வயதை அனுசரித்து தாயின் உடல்நிலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கவனமாக கையாளணும். உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அதனால் உங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கன்னிராசி என்பவர்களுக்கு காதல் கைகூடும், வேலை மாற்றம் உள்ளிட்ட சூப்பரான மாற்றங்களுமே இந்த வருடம் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு செல்லும் வாய்ப்பு அமையும். புதிய வேலை, புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வெளியாட்களை குடும்பத்துக்குள்ளே விடுவதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 3ஆம் நபரின் தலையீட்டால் உங்களோட சூழ்நிலையில் ஒரு சில மாற்றங்கள் வரக்கூடும். அவங்க சொல்கிற கருத்துக்கள் மன நிம்மதியை கெடுக்குங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்குது. வருமானம் விருத்தியாகும் வாய்ப்பும் இருக்குது. வருமானம் விருத்தியாகும் சூழ்நிலையில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம். சனி பகவான் உத்திராட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதன் மூலம் பயனுள்ள ஏதாவது செய்ய முடியுதா அப்படின்னு பாருங்கள். உடல்நிலையிலையும் வயசை அனுசரித்து ஆர்த்தோ, அடிவயிறு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஒற்றை தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்துங்கிறதுனால இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது நல்லது. வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடும். அதனால் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலையில் எதிர்பாராத இடையூறுகள் அவ்வப்போது வரும். அந்த இடையூறுகள் எல்லாமே சமாளிக்க கூட மனதைரியம் உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் புதனின் சஞ்சாரத்தால் நீங்கள் முயற்சிகளில் கைவிடாமல் முன்னேறி செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். ராசிக்கு அதிபதியாக உள்ள புதனே 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வரும் பொழுது தொழில், ஜீவனம், வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் பத்திரமா அவங்கள பார்த்து கொள்வதன் மூலம் 7ஆம் வீட்டு சனியின் தீய பலன்களை நீங்கள் கடந்து வர முடியும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை உடல்நிலை, உத்தியோகத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, புதிதாக இடம், வீடு, வெளிநாட்டு பயணங்கள், முதலீடு, கடன் வாங்குகிற இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக செயல்படணும். முழுமையாக செய்யவே கூடாது அப்படின்னா இல்லை. எல்லாம் சரியாக இருக்கா, நமக்கு இதில் என்ன பிரச்சனை வரும், அந்த மாதிரியான யோசனை, அதுக்கு முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் நல்லது. இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்குமே என்ன விஷயம் உங்களுக்கு தேவை அதற்காக மட்டும் கடன் வாங்க பாருங்கள். இல்லைன்னா கடனை வாங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறத தவிர்க்கணுங்க. வேகமாகவும் விவேகமாகவும் இயங்கணும். இன்றைக்கி இதை செய்யணும்னு சொல்லுவாங்க, சரி இது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது மட்டும் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் பண்ணவே கூடாது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் ஒரு சில தடைகள் வரக்கூடுங்க. திருமண விஷயங்களில் இல்லாதது இருப்பது போல் காண சொல்லிடுவாங்க. வரன்களை நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது செக் பண்ணி எல்லாம் சரியாக வருமா அப்படின்னு விசாரித்து பண்ணுறது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வரக்கூடிய இன்னல்கள் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ராசி அதிபதி புதன் பகவான் அப்படின்றதுனால நீங்கள் நித்தியமாக மகாவிஷ்ணு வழிபாடு, பிரதானமான பெருமாள் கோவில் வழிபாடு செய்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தின் பாதிப்புகளிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, முதியவர்களுக்கு, கணவரை இழந்தவங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். இந்த சனி பயிற்சி இந்த வருடம் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலனையுமே கொடுத்துருக்கு. ஆனாலும் பல விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டீங்கன்னா அந்த நன்மை நீடித்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க சொன்னேன்னு பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும். சும்மா கொஞ்சம் அசந்திங்கன்னா கூட பின்னாடி வர எதிரிகள் அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எதிரிகள் தொல்லையை சமாளிக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இந்த சனிப்பயிற்சி ஒரு 100க்கு 60% உங்களுக்கு நன்மையை தரும் ஆண்டாக இந்த சனிப்பயிற்சி அமைய போகுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் திருநாளாறு சென்று சனீஸ்வர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். சனி பகவானின் தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்க சனி பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.